ஆபத்தான ஆயுதங்களை கைகளில் ஏந்தி சமூகத்திற்கு எதிராக வன்முறையை பிரயோகிப்போரை பயங்கரவாதிகள் என்கிறோம். அப்படி ஏதும் ஆயுதங்களை கைகளில் ஏந்தாமலேயே அன்றாடம் சாலை விதிகளை துச்சமென மதித்து தாங்கள் விரும்பியபடி வளைந்து நெளிந்து நம்மை மிரட்டும் வாகன ஓட்டுநர்களும் ஒரு விதத்தில் பயங்கரவாதிகள் தான் என்கிறார் புதிய ஆசிரியன் இதழின் ஆசிரியர் பேராசிரியர் கே ராஜு அவர்கள். இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்ற தலைப்பில் இம்மாதம் நமது மண்வாசம் இதழில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சாலை விதிகளை மதிக்காதோர் குறித்து வேதனையுடன் பதிவிட்டிருக்கிறார். சிலர் நம் வீட்டு காம்பவுண்ட் சுவர் முன் அல்லது நம் வீட்டு வாயிற்படி முன் தங்கள் காரை நிறுத்திவிட்டு சில மணி நேரம் காணாமல் போய்விடுவார்கள். வேறு சிலர் ஒரு குறுகிய தெருவை பெருமளவுக்கு ஆக்கிரமித்து குறுக்கே இரு சக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்று விடுவார்கள். இரு சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலையை ஒரு புறம் சாய்த்துக் கொண்டு செல்பேசியை காதறிகள் வைத்தவாறு உரையாடி செல்வது நாம் அன்றாடம் காணும் காட்சி. கார் அல்லது பேருந்து ஓட்டுநர்களும் செல்பேசியில் பேசிக்கொண்டு அல்லது சற்றே திரும்பி அரட்டை அடித்துக் கொண்டு பயணிகளின் உயிரை பணயம் வைப்போரை எந்த கணக்கில் வைப்பது? வாகனத்தை ஓட்டிச் செல்லும் பொழுது செல்பேசியில் பேசுவதை தவிர்க்குமாறு ஆங்காங்கே விளம்பரங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். இதையெல்லாம் படித்து அதன்படி செயல்படும் பைத்தியக்கார மேன்மக்கள் பாரினில் சிலரே உண்டு என ஆதங்கப்படும் பேராசிரியர் அவர்கள் இதற்கெல்லாம் தீர்வு அவசியம் என வலியுறுத்துகிறார். இந்த கட்டுரையை வாசிக்கும் பொழுது அவர் கூறியிருக்கும் சிரமங்களில் போக்குவரத்து விதிமீறல்களில் ஏதேனும் ஒன்றினை நீங்கள் அனுபவித்த உணர்வு நிச்சயம் எட்டி பார்க்கும். இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.